சாமி சரணம். சாமியே சரணமைப்பா. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சந்தோஷமா இருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக சந்தோஷமா இருப்பீங்க. இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்ம மலையாள மாதத்தில் மிதுன மாத பூஜை, ஆங்கிலத்தில் வந்து ஜூன் மாத பூஜைக்காக சபரிமலை சன்னிதானம் 14/6/2026 ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ள திறக்கிறாங்க. எப்போ வரைக்கும் நட திறந்துருக்காங்கன்னா 19/6/2026 நைட்டு 10 மணி வரைக்கும் நட திறந்துருக்காங்க. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நட 4 மணி இல்லை 5 மணிக்கு நட திறப்பாங்க. அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு நட அடைச்சிருவாங்க. அன்னைக்கு உங்களுக்கு சபரிமலை சன்னிதானத்தில் எந்த வித பூஜைகளும் இருக்காது. நைட்டு 10 மணிக்கு அரிவராசனம் மட்டும் இருக்குங்க. அன்னைக்கு உங்களுக்கு தவக்கோல விபூதி வந்து கிடைக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா மேல் சாந்திக்கிட்டயோ இல்லை கீழ் சாந்திக்கிட்டயோ நீங்கள் மேலே போய் சன்னிதானத்தில் போய் வாங்கிக்கலாம். 15, 16, 17, 18, 19 ஆகிய 5 நாட்கள் வந்து உங்களுக்கு சபரிமலை சன்னிதானத்தில் காலையில் 5 மணிக்கு நட திறப்பாங்க. கணபதி ஹோமம், நெய்யபிஷேகம், அஷ்டாபிஷேகம், படி பூஜை எல்லாமே இருக்குங்க. நைட்டு அத்தாள பூஜை முடிஞ்சு நைட்டு 10 மணிக்கு அரிவராசனம் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி வரைக்கும் இதுதாங்க உங்களுக்கு அவங்க. இப்போ சபரிமலை சன்னிதானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்க காலம் கேரளா முழுக்குமே. ஸோ வந்து கேரளா அரசாங்கம் என்ன விதிமுறைகள் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து தண்ணி அதிகமாக வந்தால் பம்பையில் வந்து குளிக்க விட மாட்டாங்க. தண்ணி கம்மியாக வந்தால் குளிக்க விடுவாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வழுக்கல், அந்த நீலிமலை அப்பாச்சி மேடு பாதைக்கு வந்து வழுக்கல் மழை பெஞ்சு வழுக்கிட்டு இருந்ததுன்னா அதை விட மாட்டாங்க. கழுத பாதையில் தான் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் உங்களுக்கு வந்து சபரிமலை சன்னிதானத்தில் வந்து திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு அனுமதி தருவாங்க. நான் சொல்ல ஞாபகம் வச்சுக்குவோம். 15, 16, 17, 18, 19 ஆகிய 5 நாட்கள் வந்து சபரிமலை சன்னிதானத்தில் நடக்கக்கூடிய எல்லா பூஜைகளும் நடக்குங்க. காலையில் 5 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும். மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா 4 இல்லை 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்குங்க. இதுதாங்க டைம். கரெக்டாக நைட்டு 9:50 இல்லை 9:55 அரிவராசனம் போட்டுருவாங்க. 19ஆம் தேதி நைட்டு அரிவராசனம் பாடி ஐயன் வந்து தவக்கோல ஊதி வச்சு நட அடைப்பாங்க. அடுத்து ஜூலை மாதத்து தான் உங்களுக்கு வந்து நடை வந்து திறந்திருக்கும். உங்களுக்கான டவுட்லாம் நான் வந்து ஒன் பை ஒன்னாக நான் வந்து கிளாரிட்டி கொடுத்துட்டு வரேன். பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க, பம்பா கணபதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருமுடி கட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பம்பா கணபதியில் இருமுடி கட்டுறாங்க. முடிந்த வரைக்கும் தவிர்த்துருங்க. வீட்டில இருந்தே இருமுடி கட்டிட்டு வர்றதுக்கான வேலைகளை வந்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பம்பையில் ஏடிஎம் ஃபெசிலிட்டி உங்களுக்கு வந்து இருக்குது, விரி ஃபெசிலிட்டி இருக்குது, ஹோட்டல் ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. இதுதான் பம்பையோட வந்து உங்களுக்கான சுச்சுவேஷன். அடுத்து பஸ்ஸை பற்றி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு கோட்டயம், எருமேலி, நிலக்கல், பத்தனம்திட்டா, திருவனந்தபுரம் ஆகிய இடத்துலேருந்து ஸ்பெஷல் பஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கும்படியிலேருந்து கிளம்பக்கூடிய பஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்லாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. டைமிங் தான் பஸ் இருக்கும். கரெக்டாக வந்து இத்தனை மணிக்கு தான் பஸ்ன்னு சொல்ல முடியாது. செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருந்துட்டு இருக்கும். பஸ் ஃபில்லாக அந்த 5 நாட்கள் வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. திருவனந்தபுரத்துக்கு நைட்டு மட்டும் பஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பஸ் இருக்கும். அதை நீங்கள் வந்து வெப்சைட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. திருவனந்தபுரத்துலேருந்து ரெகுலராக டெய்லி காலையில் 8லேருந்து 8:05 ஒரு பஸ் கிளம்புங்க. 365 நாளுமே இந்த பஸ் இருக்குது. அது வெப்சைட்டில் டைம் செக் பண்ணிக்கோங்க. கொல்லத்துல இருந்தும் ஒரு பஸ் இருக்குங்க. பம்பா வரைக்கும் இந்த பஸ் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொல்லத்துல இருந்தும் திருவனந்தபுரத்திலிருந்தும் வரக்கூடிய பஸ் பார்த்தீங்க அப்படின்னா 365 நாட்களுமே உங்களுக்கு உண்டு. சபரிமலை திறந்திருந்தாலும் சரி, சபரிமலை சன்னிதானம் திறக்காட்டியும் சரி, இந்த பேருந்து வசதிகள் வந்து உங்களுக்கு இருக்கும். குமுளி, கோட்டயம், எருமேலி, பத்தனம்திட்டா, செங்கனூர் எந்த இடத்துல இருந்து வரக்கூடிய ஸ்பெஷல் பஸ் பார்த்தீங்க அப்படின்னா சபரிமலை சன்னிதானம் என்னைக்கு நட திறந்திருக்கோ அன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து விடுவாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் பஸ்ஸில் வரேன், நான் ப்ரைவேட்டாக பஸ் எடுத்து வரோம் இல்லை வேன் எடுத்து வரேன்னா உங்கள் பஸ்ஸு வேனை வந்து உங்களுக்கு நிலக்கல்ல தான் பார்க் பண்ண விடுவாங்க. அங்கேருந்து நீங்கள் கேஎஸ்ஆர்டிசி பஸ் வழியாக நீங்கள் போகணும். கேஎஸ்ஆர்டிசி பஸ் வந்து ஏசியும் இருக்குது, உங்களுக்கு வந்து நான் ஏசியும் இருக்குது. நான் காரில் வரேன், என் காரை எங்கே பார்க் பண்ண விடுவாங்கன்னு கேட்டால் அது உங்கள் லக்கை பொறுத்து தான். நிலக்கல்ல நீங்கள் அந்த கிராஸ் ஆகும்போது உங்கள் நிலக்கல்ல போலீஸ் வந்து உங்ககிட்ட ஒரு பாஸ் கொடுப்பாங்க. அது பம்பா பார்க்கிங், நிலக்கல் பார்க்கிங் தருவாங்க. பம்பா பார்க்கிங் உங்களுக்கு உங்கள் காரில் பாஸ் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பம்பா பார்க்கிங்கில் உங்களுடைய காரை பார்க் பண்ணிக்கலாம். நிலக்கல் பார்க்கிங் போட்டு கொடுத்தா அந்த நீங்கள் காரில் போய் பம்பாவில் வந்து உங்களை ட்ராப் பண்ணிட்டு காரை வந்து ரிட்டர்ன் பேக் நிலக்கல்ல வந்து ட்ராப் பண்ணுங்க. இதுதான் அதுக்கான வந்து ப்ரொசீஜர். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆன்லைன் புக்கிங் வேணும். ஆன்லைனில் புக் பண்ணாதவங்க ஆஃப்லைனில் ஸ்பாட் புக்கிங் உங்களுக்கு பம்பா கணபதி கோயிலில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு ஆதார் கார்டு வந்து முக்கியம். ரூம் புக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ரூம் புக்கிங் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மேலே போயிட்டு புக் பண்ணிக்கலாம். அக்காமடேஷன் ஆஃபீஸில் சாயங்காலம் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கான அந்த டூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 16 ஹவர்ஸ் தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் வந்து எத்தனை மணிலேருந்து 8 மணிக்கு ரூமை லாக் பண்ணி கொடுத்துடணும். சாயங்காலம் 4 மணிலேருந்து
மணிலேருந்து காலையில் 8 மணி வரைக்கும் தான் அதுக்கான டைமிங். 24 ஹவர்ஸ் கிடையாது. மேலே போனால் ப்ரைவேட் விரி ஃபெசிலிட்டியுமே வந்து உங்களுக்கு இருக்குது. பம்பாலாவும் இருக்குது. சன்னிதானத்தில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஹரிபவன் பக்கத்தில் மேலே முத்து பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் நிறையா ப்ரைவேட் விரிகள் இருக்குது. திருவிதாங்கூர் தேவசம் போர்டுக்கு சொந்தமான விரியும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்னதான மண்டபத்தில் மேலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து உண்டுங்க. உங்களுக்கு திருவிதாங்கூர் தேவசம் போர்டு 3 வேளையுமே உங்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு இருப்பாங்க சன்னிதானத்தில். ஸோ இதுதான் வந்து ரூமுக்கானதும் உங்களுக்கு ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்க்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டியும் சொல்லிட்டேன். நீங்கள் ட்ரெயின் நிறைய பேர் கேட்டீங்க. நான் ட்ரெயின்லாம் எங்கே இறங்கணும்னா செங்கனூர் தான் உங்களுக்கு பக்கம். இல்லை நான் எரிமேலி போகணும் அப்படின்னா நீங்கள் கோட்டையத்தில் இறங்கி திருப்பி வந்து போகணுங்க. கண்டிப்பாக இது மழைக்காலம். கண்டிப்பாக கொடை எடுத்துகிட்டு வந்துடுங்க. இல்லை ரெயின் கோட் இருந்தால் ரெயின் கோட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. திருவிதாங்கூர் தேவசம் போர்டு என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக நான் சொல்ல வரேன், பெண்கள் பற்றி ஒன்று இருந்துகிட்டே இருக்குது. 10 வயதுக்கு உட்பட்ட பெண்கள், 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் தான் வந்து கண்டிப்பாக சபரிமலை சன்னிதானம் வரணும். அதை வந்து கண்டிப்பாக மறந்துடாதீங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பெண்ணுன்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆதார் கார்டோ உங்களுக்கு ப்ரூஃப் வந்து வேணும். கண்டிப்பாக கேரளா அரசாங்கம் வந்து உங்களை செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அனுப்புவாங்க. 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து எந்த விதமான புக்கிங்கும் உங்களுக்கு தேவையில்லை. போயிடலாம். 5 வயதுக்கு மேற்பட்டு யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து புக்கிங் வேணுங்க. நான் வந்து உங்களுக்கு என்னால் முடிஞ்ச தகவல்கள் நான் கொடுத்துட்டேன். மேலும் இந்த மிதுனம் மாத பூஜை, ஜூன் மாத பூஜையில் நான் அங்கே போய் சன்னிதானத்தில் போயிட்டு உங்களுக்கு நான் என்னென்ன டீட்டெயில் கொடுக்கணுமோ கொடுக்குறேங்க. சாமி சரணம், சாமி சரணம் ஐயப்பா.